வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த வெஜிடபிளும் எக்கும் கூட இல்லாமல் ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். ஒரு கடாயில் தாராளமாக 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன், பட்டை, கிராம்பு, சீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பொரிய விடலாம். இது பொரிஞ்சு வந்ததும் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு இடித்து துருவி சேர்த்துக்கலாம். வரமிளகாய் முழுசாக சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வரமிளகாய் 2, பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். இது வணங்கி வரும்போது வர ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கூட நம்ம இப்போ கருவேப்பிலை ஒரு இனுக்கு சேர்த்துட்டு வணக்கிட்டு, முந்திரி பருப்பு முழுசாக ஒரு 15 எடுத்து அதை 2ஆக உடைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் அதுவும் ஃப்ரை ஆகட்டும். பெரிய வெங்காயம் ஒரு 4 நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நான் வணக்கிக்கிறேன். இந்த டிஷ்ஷில் பெரிய வெங்காயமும் எண்ணெயும் தாங்க ஸ்பெஷல். பெரிய வெங்காயம் நல்லா தாராளமாக போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயத்தோடு வணக்கிக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா தூள், கரம் மசாலா தூள் எல்லாமே ஈவனாக ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதோடு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். மசாலா சேர்த்த பின்னாடி ஃபைனலாக நம்ம மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சதுக்கு காரணம் மசாலா தீயக்கூடாதுங்கிறதுக்காக தான். எல்லாமே ஃபைனல் ஆகிடுச்சு. கிளறி விட்டு நம்ம இறக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு காய்கறி, முட்டை எதுவுமே தேவையில்லை. இப்போது நம்மளோட மசாலா கொஞ்சம் ஆறின பின்னாடி ஆல்ரெடி ஆற வச்ச சாதத்தை மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாங்க. வீட்டில் அவசரத்துக்கு எந்த காய்கறியும் இல்லை, எக்கும் இல்லைன்னா இந்த ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு பக்கா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.